ஒரு பெரிய ஒரு சங்கடங்களை சந்திக்க இருக்கிறோம்னா முன்கூட்டியே ஏதாவது ஒரு தூண்டுகோல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அலாட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் மிஸ், நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஏதோ நான் பண்ண புண்ணியம். ஒருவேளை இதெல்லாம் நம்ம பார்த்து தெரியாம இருந்திருந்தா நம்ம அந்த பிரச்சனை போய் மாட்டி இருந்திருப்போம். கடவுள் ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறார். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதையும் நம்ம யோசிக்கணும். அதனால ஐயாவுக்கு என்ன சொல்றோம், அது அவருடைய விதி, அதை அனுபவிக்கணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை அவருக்கு யாராவது ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களுடைய மனசுல போகாத கூட இருந்திருக்கலாம். அதையும் அந்த கர்மா நல்லதை செய்ய விடாத தடுக்கிறதுக்கும் தூண்டுகோலா இருக்கும் இல்லையா. ஒரு விஷயத்த அனுபவிக்க, ஒரு கெட்ட விஷயத்த நம்ம அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது அதுக்கு நிவர்த்தியை தேடக்கூடிய நேரத்துல நம்மளுக்கு அந்த புத்தியை கூட வரவிடாது. யாராவது அந்த நேரத்துல இதை போய் பண்ணுனா நல்லா இருக்கும், வாங்க போயிட்டு வரணும், அதெல்லாம் சும்மாங்க, நம்பிக்கை இல்லைங்க, எல்லாமே போய் அப்படி. அது யார் பேசுற, அவங்க பேசல, அதுவும் அந்த கெட்ட கர்மா தான் அவங்கள பேச வைக்குது. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம், இந்த கெட்ட கர்மா அது டாமினேட்டிங் பண்ணாம இருக்கணும்னா அதுக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்பதான் கடவுள் உள்ள வர. அப்ப நீங்க கடவுள் அந்த இடத்துல நீங்க முழுமையா நம்பி ஒரு விஷயத்தை செயல்படும் போது நிச்சயமா அதுல இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். இதெல்லாம் அனுபவங்க. என்னை பத்தி நான் பேசுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு.